என்னடா இத்தனை நாள் இந்த ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னடா பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் ஒரு அப்டேட் வரல, பிக் பாஸ் கொண்டாடுற அப்டேட் வரலையேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஒருத்தர் இல்ல 2 பேர் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அது ஒருத்தங்க நார்மலா அவங்கள பத்தி பேசி அது ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கு ரொம்ப ரொம்ப இன்னமும் வன்மத்துல இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். பிக் பாஸ் முடிஞ்சா 3 months ஆக போகுது தான் சொல்லணும். அதுக்கு இன்னமும் வன்மத்துல இருக்காங்க. சோ அவர் என்னன்னா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் லைட்டா ஒரு அப்டேட் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அப்டேட் என்ன, அதுக்கப்புறம் நீங்க நிறைய இப்ப சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க. பிக் பாஸ் 10 பத்தி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன, அதை இந்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் லைக்கு பக்கத்திலே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா என்ன, ரொம்ப நாளா ஒருத்தர் காணும் தேடிட்டு இருந்தப்பதான் திடீர்னு ஒருத்தர் கண்ணில் மாட்டினாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தர்பூசணி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த இன்டர்வியூ கொடுத்து ஒரு 10 days ஒரு 8 days கிட்ட ஆகும். இந்த இன்டர்வியூ கொடுத்து அந்த இன்டர்வியூல அப்படி என்னன்னா சொல்லியிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்வியூ பார்த்தப்பதான் தெரியுது, நமக்கே ஷாக்கா இருக்கு. அந்த அளவுக்கு இன்டர்வியூ கொடுத்து வச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்டிங் அவர் என்ன இன்டர்வியூல போனோடனே இவர் தான் அந்த இன்டர்வியூ பண்ணி பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, பிக் பாஸோட கிங்கே நான் தான் அப்படின்ட்டாரு இவரு. பிக் பாஸ்க்கு எவ்வளவோ பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ள வந்தாங்க. ஆனா நான் அசால்ட்டா உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தர்பூஷணிக்கு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தர்பூஷணி இதே மாதிரிதான் இப்ப சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம தர்பூஷணி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இருந்தாலும் என்ன பார்த்து எனக்கு நிறைய டிமாண்ட் இருந்துச்சு, எனக்கு நிறைய ஷோல கூப்பிட்டாங்க. ஆனா நான் பிக் பாஸ் ஷோல என்ன ரொம்ப அடாவடியா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம என்னதான் ஃபர்ஸ்டா உள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தர்பூசணி இப்ப இந்த இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? தர்பூசணிய நம்மளே சும்மா சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுலான்னு பார்த்தா இவங்க விட மாட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ட் பத்தியும் பேசிட்டு இருக்காரு தான் சொல்லணும். இந்த இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பாருவே இந்த விஷயத்துல புடிச்சு இழுத்து வச்சிருக்காரு. அது என்னட்டு போக போக பார்க்கலாம், வரிசையா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவர் தான் பிக் பாஸ் பிக் பாஸ் என்னோட கிங் இவர் தானா. ஃபர்ஸ்ட் 6 week இந்த எவிக்ட் ஆக வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் தான் ஓட்டிங்க டாப்ல இருந்திருக்காராம். ஃபர்ஸ்ட் 3 week அவர் டாப்ல இருந்தாரு, எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த 3 week எங்க டாப்ல இருந்தாரு ஒன்னும் புரியல. யாரும் இவருக்கு தப்பா ஓட்ட காட்டி வச்சிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் நான் தான் எல்லாமே 45% எனக்கு தான், மத்த எல்லாத்துக்குமே கம்மியா 2% இருக்கவங்க ஃபைனல் உட்காந்துருக்காங்க. நான் 45% வந்து என்ன வெளில அனுப்பிட்டாங்க, என்ன கதனே தெரியல அப்படி சொல்லி தர்பூஷணி சொல்லிட்டு இருக்காரு. ரைட், அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, என் தங்கச்சிக்கு ஒண்ணா என் தங்கச்சியை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருவே 3வது வீக் 2வது வீக் தான் அவங்க வெளியே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல நான் தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க சுத்தி ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொருத்தர் அடிக்கிற பார்த்து இந்த வாட்டி என் தங்கச்சி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சியை போட்டு அடிச்சு வச்சிருக்கான்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவங்க எவிட்டார வரைக்குமே நான் தான் அங்க கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பாரு கூட அழகா கண்டென்ட் கொடுக்கல, நான் தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன். பாரு அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்பூஷணி சொல்லிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில் வின்னர், ரன்னர், மணி பாக்ஸ் இவங்க எல்லாம் இது வரைக்கும் வெளில தெரியல. எப்போ டைட்டில் அடிச்சாங்க, எப்போ மணி பாக்ஸ் எடுத்தாங்க, எப்ப ரன்னர் ஆனாங்க அவங்க வெளில தெரியல. ஆனா இது வரைக்கும் நான் தான் வெளில தெரிஞ்சிருக்கேன். இது வரைக்கும் நான் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன். இந்த தர்பூஷணி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் சைட்னா வராரா இல்லையான்னு சுத்தமா தெரியல. வந்திருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்திருந்தாலும் பேசியிருப்பாரு, பேசக்கூடிய ஆள் தான். இப்ப பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் எங்க போனாங்கன்னு தெரியல, இந்த மணி பாக்ஸ் எங்க போனான்னு தெரியல, இந்த ரன்னர் எங்க போனான்னு தெரியல, ஃபைனல்ஸ்ல எங்க போனாங்களே தெரியல, நான் தான் இப்ப டாப்ல இருக்கேன் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவரை சொல்லி குற்றம் தான் சொல்லணும். இந்த பிக் பாஸ் டீம் செலக்ட் பண்ணாங்கல்ல, அதான் இப்ப குற்றமா போச்சு. இவர் இப்படியே சொல்றாரு, ஏன்னா டிமாண்ட் பண்ணி தான் உள்ள கூப்பிட்டாங்க. எவ்வளவு பேர் ரொம்ப முயற்சி பண்ணி பல வருஷமா முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா ஒரே இதுல சிங்கிள் டேக்ல உள்ள வந்தேன். அது மட்டும் இல்லாம நானே இப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அவங்களே தான் நான் கூப்பிட்டாங்க, அவங்களே தான் நான் உள்ள விட்டாங்க, நானே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு இவரு. அந்த அளவுக்கு இந்த தர்பூசணி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதான் ரியலாவும் நடந்திருக்கு. ஏன்னா அது எப்படி ஃபேமஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல, ஃபேமஸா இருக்காரா அவர் தூக்கி உள்ள போடுவான்னு சொல்லி உள்ள போட்டு வச்சிருக்காங்க அவங்க. அப்ப அவர் பேசதான் செய்வாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க தங்கச்சியை பத்தி ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தங்கச்சி நல்லா பேசதான் செய்யும், ஆனா யாருக்கிட்டையும் சண்டைக்கு போவாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்பூசணி சொல்லியிருக்காரு. எதே சண்டைக்கு போக மாட்டாங்களா? இந்த கார் இன்சிடென்டையும் பார்த்து இப்படி பேசியிருக்கிறது முதல்ல இந்த தர்பூசணியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கார் இன்சிடென்ட் அவங்களுக்குள்ள கேட்கும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்க, அது கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி மாறிடுச்சு, கூட இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமருதீன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை வெளில வந்தோடனே பாருக்கும் தர்பூசணி சண்டை நடந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாருக்கு அவ்வளவு சப்போர்ட் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்டா வந்து இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பார்வை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு தெரியல, ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல. ஓகே, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பத்தியா கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டைட்டில் வின்னரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல, எப்படி டைட்டில் வின்னர் வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம எங்க காம்போ தான் லாஸ்ட் சிலபஸ் வைக்கல ஹிட் ஆன காம்போ அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்காரு.
அது மட்டும் இல்லாம அவங்க ஊருக்கு போனாலே வந்து உங்க கம்போ திவ்யா கம்போ நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் நல்லா வந்து ஜாலியா அடிச்சுக்கிட்டீங்க, ஜாலியா வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்களா. அது வந்து தர்பூஷணி இப்போ அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. நியாயமா அது. சரி, நெக்ஸ்ட் என்ன பிரவீனை பத்தி கேட்டிருக்காங்க. பிரவீனை பத்தி கேட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஓவரா பண்ணுவாரு, எதுக்கு எடுத்தாலும் ஓவரா பண்ணி என்ன ஓவரா வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், என்னை வச்சு அவங்க ஃபேம் ஆகுறாங்க, என்னை வச்சு ஃபேம் ஆகி என்ன சண்டை போட்டாங்க ஃபேம் ஆயிருன்னு சொல்லிட்டு ஃபேம் ஆயிட்டு இருக்காங்க, ஓவரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரவீனை பத்தி சொல்லியிருக்காங்க. பிரவீனை பத்தினா பிரவீன் ராஜ் அவரை பத்தி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் யாரை பத்தி சபரிய இவர் உள்ள இருக்கப்ப என்ன சொன்னாங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்க, கானாவினத்தை ஓட்டு போடாதீங்க, நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும், சபரிக்கு ஓட்டு போடுங்க சொன்னா வாயி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சபரி வந்து ஓவர் ஆக்டிங், அவர் பாத்தீங்கன்னா ஓவரா ஆக்ட் பண்ணி பின்னால இலக்கு வந்துட்டாங்க, ஆக்டிங் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தர்பூஷணி சொல்லிட்டு இருக்காரு. என்ன தர்பூஷணி. நெக்ஸ்ட் யாருக்கும் சுபிக்ஷாவை பத்தி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, சுபிக்ஷா ஒரு நல்ல பிளேயர் தான் ஆனா செல்ஃபிஷ், நல்ல பிளேயர் தான் ஆனா செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி தர்பூஷணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இதான் ஹைலைட் என்னன்னு பார்த்து கானாவினத்தை பத்தி கேட்டாங்க. கானாவினத்தை பிளாக் லிஸ்ட், அவர் ஏன் வந்தாருன்னு தெரியல, ஏன் போனாருன்னு தெரியல, பிக் பாஸ் எதுக்கு வந்தாருன்னு தெரியல, அவர் வந்து அவ்வளவு தூரம் வந்ததுக்கே நான் தான் காரணம், எதுக்கு அவர் வந்தாருன்னு தெரியல, மணி பாக்ஸ் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, வந்த வரைக்கும் லாபம் அப்படி அந்த அளவுக்கு வந்து தர்பூஷணி பேசிட்டு இருக்காரு உள்ள. இவர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, காணவனத்தை பிளாக் பண்ணிட்டு இவர் வந்து இவரால் தான் ஃபேம் ஆகி இப்ப வந்து அவ்வளவு ஓட்டு வந்தது காரணமே தர்பூஷணி தான். எனக்கு ஒரு என்ன ஒரு டவுட்னு பாத்தீங்கன்னா, தர்பூஷணியால ஓட்டு வந்து சொல்றாங்க, இது எப்படி தர்பூஷணியால ஓட்டு வந்து தமா தெரியல, இதை பத்தி பேசவும் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த தர்பூஷணி வாய கலராரு ரைட் விடுங்க. இப்ப வந்து கானாவத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிக் பாஸ் சீசன் 9 போனதுல இருந்து இவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாராம். நீங்க பாருங்க, எவனா இருந்தாலும் வாங்கடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே நல்லா வந்து பிக் பாஸ் கரைச்சு குடிச்சு வந்திருக்காங்க. நான் பிக் பாஸ் ஒரு வாட்டி கூட பார்த்தல, ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்ல. நான் உள்ள போனேன், அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கரைச்சு குடிச்சிட்டு வந்து என்ன அட்டாக் பண்ணாங்க, வெளில தெரியுவாங்க, யார் ஃபேமஸ் ஆகும் அட்டாக் பண்ணா வெளில தெரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த தர்பூஷணி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். இதோட இவரை பத்தி நிறைய வீடியோ போட்டாச்சு. சரி, என்னடா அப்டேட் எதுவும் கிடைக்கலையேன்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் இவர் மாட்டினாரு. அது மட்டும் இப்ப 2வது ஒருத்தவங்க யாரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரா இன்டர்வியூ கொஞ்சம் நார்மலா போனதா இருக்கு. ஆனா அங்கேயே வந்து பிஆர்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிஆர் பத்தி பேசிருக்காங்க, பார்வை பத்தி பேசிருக்காங்க, நிறைய பத்தி பேசியிருக்காங்க. பட் அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஏன்னா பாத்தீங்கன்னா முடிஞ்சதோட இருக்கட்டும், அவங்களை பத்தி இன்னொரு பேச வேணாம். ஆனா இந்த தர்பூஷணியை விட முடியாது. இந்த தர்பூஷணியை வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாதுன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டம் எங்கயா இருக்கு, வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரே ஒரு அப்டேட் மட்டும் கிடைச்சிருக்கேன். மார்ச் மரத்தில் நடந்தாதான் பிக் பாஸ் கொண்டாட்டம், இதுக்கு மேல போச்சுன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இந்த மார்ச் மந்த் லாஸ்ட்டுக்குள்ள இந்த ஷூட்ல இந்த மார்ச் மந்த்துக்குள்ள முடிஞ்சாதான், இல்லாட்டி மத்தபடி சப்போஸ் இந்த ஷூட் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு போச்சுன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மார்ச் மந்தே வந்து பாதி டேஸ் போயிடுச்சு. இப்ப எப்ப ஷூட் எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஷூட்டிங்ல இருக்காங்க, யாருக்குமே என்ன பண்ண போறாங்க சுத்தமா தெரியல. பிக் பாஸ் கொண்டாட்டமே மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா பிளான் பண்றாங்களா ஒண்ணுமே தெரியல. இப்ப நீங்க தெலுங்கு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு, தெலுங்கு பிக் பாஸ் கொண்டாட்டத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் வந்து உள்ள வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அதோட நிறைய ஃபன்னா நடந்துருந்துச்சு, செம்மையா பண்ணிருந்தாங்க. ஒரு அதே மாதிரி பிளான் பண்றாங்களா, பிஜேஎஸோட டேட் கிடைக்கலையா, எல்லாம் ஒண்ணுமே தெரியல. பொறுத்து பார்ப்போம். இந்த மார்ச் மந்த் பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட் முடிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம், இல்லாட்டி அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கும். நீங்க எல்லாமே நிறைய பேர் பாத்துருப்பீங்க. இது அப்டேட் சொல்றதோட ரூமர்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அது கன்ஃபார்மே ஆகல, பட் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இப்ப சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை மந்த் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி பிக் பாஸ் 10 ஜூலை மந்த் அதே மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி அது இது வரைக்கும் ரூமர்ஸா தான் இருக்கு, கன்ஃபார்மே பண்ணல. இது பத்தி ஒண்ணுமே கன்ஃபார்ம் பண்ணல. இப்பதான் அந்த பிக் பாஸ் 9 முடிஞ்சு ஜனவரி மந்த் தான் இந்த மாதிரி அந்த வீட்டை இடிச்சு மறுபடியும் வீடு பூசா கட்டி மறுபடியும் ஸ்பான்சர்ஸ் தேடி மறுபடியும் வந்து 20 பேர்த்த பிடிச்சி, இப்ப இந்த வாட்டி 24 பேரு பிக் பாஸ் 24 பேரு, இப்ப பிக் பாஸ் இதுல 24 பேர்த்த பிடிச்சி அது உள்ள போறதுக்குள்ள எப்படி அக்டோபர் தான் வரும். அதுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த வீடு கட்டணும், வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணணும், அதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கு. சோ ஜூன் ஜூலை மந்த் வர வாய்ப்பு இல்ல. ரூமர்ஸ் யாருமே நம்பாதீங்க. கன்ஃபார்ம் ஆனோடனே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீ மத்தபடி வேற யார் அப்டேட் கிடைச்சது நீங்க கேட்டீங்கன்னா, மத்தபடி யார் அப்டேட்டும் கிடைக்கல. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் பாரு வந்து சதீஷ் அவங்க நடிச்ச ஒரு மூவிக்கு போயிருக்காங்க. அந்த மூவில இவங்க இருக்காங்களா இல்லன்னு சுத்தமா தெரியல, ஆனா இருக்காங்க போல. சோ எல்லாமே ஏன்னா அந்த மூவியை பார்த்தா தான் தெரியும். இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு, அது என்னன்னு பாத்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மத்தபடி யார் அப்டேட்னு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா வேற யாரோட அப்டேட்டும் கிடைக்கல. என்ன பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல.
அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிறைய கொஸ்டின் அந்த ஒரு பிரஸ் மீட் மாரி நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அங்க வந்து தளபதியோட இப்ப ரீசென்ட் ஒரு இஷ்யூவ பத்தி பேசியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதிக்கு சாதகமா பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன இத பத்தி ஃபுல் டீடைலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எஃப்ஜே அண்ட் சபரி வந்து சுந்தர் சியோட ப்ரொடக்ஷனுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வேற போயிருக்காங்க. அது என்ன ஷூட்டிங் உங்களுக்கே தெரியும். புருஷன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துல இவங்களும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் டீடைலா நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த தர்பூசணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹைப் பட்டன் ஒன்று பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கி வைங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.